விக்ரம் பிரபு என்ற ஒரு திறமையான வாரிசின் வெற்றி பயணத்தை குறித்து தான் இன்றைய காணொலியாக காணவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். திரையுலகில் ஒரு பெரிய ஆளுமையின் வாரிசாக வருவது எளிது. ஆனால் அந்த பெயரை காப்பாற்றி தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பது கடினம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் இளைய திலகம் பிரபுவின் மகன். இந்த அடையாளங்களுடன் சினிமாவுக்கு வந்தவர் விக்ரம் பிரபு. இன்று தனது கடின உழைப்பால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனாக மாறியிருக்கும் விக்ரம் பிரபுவின் திரைப்பயணத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அந்த பிரம்மாண்டமான அறிமுகம், அந்த திரைப்படத்தின் பெயர்தான் கும்கி. 2012 பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான கும்கி படத்தின் மூலம் விக்ரம் பிரபு அறிமுகமானார். ஒரு சாதாரண யானை பாகனாக யானையுடன் அவர் காட்டிய நெருக்கம் ரசிகர்களை வியக்க வைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த அறிமுக நடிகர் விருதுகளை வாங்கி குவித்தார். தான் ஒரு தேர்ந்த கலைஞர் என்பதை அந்த முதல் திரைப்படத்திலேயே அவர் நிரூபித்தார் என்பதுதான் மிக சிறந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆக்ஷன் மற்றும் கமர்ஷியல் வெற்றிகள் என்னவென்று பார்ப்போம். கும்கிக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுத்த கதைகளில் மிக சிறந்தவை இவன் வேற மாதிரி படத்தில் ஒரு சாதாரண இளைஞனாக, அரிமா நம்பியில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும், சிகரம் தொடு படத்தில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக என ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான பரிமாணத்தை காட்டினார். குறிப்பாக வெள்ளக்காரதுரை படம் இவருக்குள் இருக்கும் காமெடி உணர்வை வெளிப்படுத்தியது என்று கூறலாம். சினிமா என்றால் ஏற்ற இறக்கங்கள் சகஜம். சில படங்கள் தோல்வியடைந்தாலும் 60 வயது மாநிலம் மற்றும் மணிரத்னம் தயாரித்த வானம் கொட்டட்டும் போன்ற படங்கள் அவரது நடிப்பு திறமையை மீண்டும் பறைசாற்றின. கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் நடிக்க அவர் தயங்கியதே இல்லை என்பதற்கு புலுகுத்தி பாண்டி ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. மேலும் சமீபத்தில் OTTயில் வெளியான டானாக்காரன் திரைப்படம் விக்ரம் பிரபுவின் கேரியரில் ஒரு மைல்கல் என்றுதான் கூற வேண்டும். காவலர் பயிற்சியில் நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்கும் இளைஞனாக மிரட்டியிருந்தார் அந்த திரைப்படத்தில் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள். அதேபோல மணிரத்தினம் பிரம்மாண்டமான படைப்பான பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்திபேந்திரன் பல்லவனாக வந்து தனது கம்பீரமான நடிப்பை வழங்கினார். இந்த கம்பீரமான நடிப்பு யாரிடமிருந்து வந்தது என்று இந்த பார்வையாளர்களுக்கு இந்த செய்தியை விட்டு விடுகின்றேன். இறுதியாக தற்போது சிறை உள்ளிட்ட பல படங்களில் பிஸியாக இருந்து படங்களை வெளியிட்டு இன்னும் தனக்கான வெற்றிகளை சுவைத்து கொண்டிருக்கின்றார். இதுபோன்று பல திரைப்படங்களில் எதிர்காலத்தில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. விக்ரம் பிரபு தனது 25வது பட மைல்கல்லை எட்டியுள்ள நிலையில் அவரது தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்னவென்று பார்ப்போம். சிறை திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றது என்றுதான் கூற வேண்டும். லவ் மேரேஜ் வர இருக்கின்றது, காதி திரைப்படம் வர இருக்கின்றது. மேலும் பகையை காத்திரு, ரத்தமும் சதையும், ஈசா ரெப்பாவுடன் ஒரு புதிய படம் போன்ற பல திரைப்படங்கள் எதிர்காலத்தில் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு வரிசையாக வருவதற்கு காத்திருக்கின்றது. இதில் பல படங்கள் ரிலீஸும் ஆகியிருக்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள் தங்களுடைய நடிப்பின் மூலமாக தமிழ் சினிமா உலகில் ஒரு மாபெரும் இளைஞர்கள் பட்டாளத்தை தனது ரசிகர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார். அவருடைய நடிப்பும் அவருடைய செயல்பாடும் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ் சினிமா உலகில் மாபெரும் வலம் வருவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. அந்த உறுதி அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.